இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோங்க. நான் வந்து மீடியம் சைஸ் அளவில் இருக்கிற லெமன் அந்த அளவு தான் புளி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா அரை மணி நேரம் தண்ணியில் விட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கரைச்சிட்டு வடிகட்டி ரெடியாக வச்சுருக்கேங்க. இதில் வந்து கல் உப்பும் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து அந்த பவுடர் ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிடலாம். நம்ம இதுலேயே வந்துட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணுறேன்னா அதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அந்த புளி கரைச்சிலேயே வந்து சேர்த்துருங்க. இதுலேயே வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கடாயில் வந்து தாளிச்சிக்கலாம். கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து அந்த பவுடரில் ஜீரகம் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமாக ஜீரகம் இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா பொரிஞ்சிட்டே வருது பாருங்கள். பொரிஞ்சிட்டு வரும்போது நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்க்காதீங்க, கசக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த புளி கரைச்சலை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2லேருந்து 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க. காரத்துக்காக நல்லாயிருக்கும். அதை வந்து கிள்ளி போட்டுருங்க. கறிவேப்பிலை வந்து இப்போ போடுங்க, முதலே போட்டிங்கன்னா மொரன்னு ஆகிடும். ஸோ மீடியமில் வச்சு நல்லா கொதி வரட்டோங்க. கொதி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டி கடாயில் செஞ்சுருக்கேன். இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதில் கூட ட்ரை பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கடை பவுடர் எதுவுமே சேர்க்கல பாருங்கள். இதுதான் மிளகு ஜீரகம் தான் காரத்துக்காக, பூண்டு வந்து ஜீரணத்துக்காக நம்ம சேர்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது கொஞ்சமாக சாப்பாடில் நெய் ஊற்றிட்டு ஊட்டுங்க, சூப்பராக இருக்கும் ரொம்ப. ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொதி வந்துட்டு இருக்குது. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ரசம் ரெடி.